Welcome to Learn with Invent. EC3462 Linear Integrated Circuits Laboratory. RC Phase Shift Oscillator. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து RC Phase Shift Oscillators பத்தி பார்க்க போறோம். R and C stands for resistor and capacitor. ஒரு continuous sine wave வந்து நம்ம வந்து produce பண்ண போறோம். So இந்த continuous sine wave இருக்கிறதுனால அந்த circuit வந்து oscillate ஆக போகுது. So இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா input signal நம்ம வந்து கொடுக்க போறதில்ல. அதாவது input AC signal கொடுக்க போறதில்ல. பட் ஆனா DC signal வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மெயினா வந்து resistor and capacitors தான் யூஸ் பண்ண போகுது. ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையிங் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையிங் டிவைஸ் வந்து எதுனாலும் இருக்கலாம். ஒரு டிரான்சிஸ்டராக இருக்கலாம், ஒரு ஆப்பமாக இருக்கலாம். ஸோ ஏன் இந்த ஆம்ப்ளிஃபையிங் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் கிடைக்க போகுது. ஸோ அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக வி கோ ஃபார் ஆம்ப்ளிஃபையிங் டிவைசஸ். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்க போது, அதாவது 0 to 180 டிகிரியாக இருக்கலாம், 0 to 360 டிகிரியாக இருக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்க போகிறோம். இந்த RC ஆசிலேட்டர் சர்க்யூட் வந்து ஏன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மெயினாக ஆடியோ சிக்னல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, சிம்பிள் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஃப் 360 இருக்க போது, இல்லை 0 டிகிரியாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த RC நெட்வொர்க் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்க போகுது. ஸோ ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்க போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்துடும் with a loop gain of greater than or equal to 1. So type of RC oscillators பாத்தீங்கன்னா அதாவது R and C resistor and capacitor வந்து சீரிஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம், parallelல கனெக்ட் பண்ணலாம், series and parallel combinationல கனெக்ட் பண்ணலாம். So இந்த combination of connections பொறுத்து ரெண்டு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் வந்து மாறும். ஒன்று வந்து RC phase shift oscillator, இன்னொன்று வந்து வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். ஸோ RC phase shift oscillator என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 RC நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுது. ஒவ்வொரு RC நெட்வொர்க்கும் 60 டிகிரி ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்குது. டோட்டலா வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் a bridge network. இதோட ஸ்டேபிள் சைன் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது இது வந்து சிக்னல் ஜெனரேட்டர்ஸ்ல வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஸோ இந்த லேப் எக்ஸசைஸ்ல வந்து நீங்க அதை தான் பண்ணிருப்பீங்க. 3 RC நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு RC நெட்வொர்க்கும் 60 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுத்துருக்கும். ஸோ 3ன்ற போது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்போ ஸோ டோட்டலா வந்து 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து உங்க RC ஆசிலேட்டர்ல வந்து இருக்கும். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்ல வந்து ஒரு லீட் லேக் நெட்வொர்க் கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் எதுவும் இருக்காது. இட் இஸ் 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். RC ஆசிலேட்டர் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டெமோவை வந்து நம்ம மல்டிசிம்ல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் RC ஆசிலேட்டர் சர்க்யூட். ஸோ ஆசிலேட்டர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட்ஸ் இன்புட் DC வோல்டேஜ் மட்டும் கொடுக்குறோம். இது வந்து ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். ஸோ இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் அதாவது RC ஆசிலேட்டர் வந்து 3 ஸ்டேஜாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் RC, செகண்ட் RC, தேர்ட் RC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏசி சிக்னல் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல. பட் ஆனால் ஒரு 12 வோல்ட்ஸ் DC சப்ளை மட்டும் கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் டெமோவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து RC சர்க்யூட் வந்து ஸ்டிமுலேட் ஆக தொடங்கிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ், குட்டி ஆசிலேஷன்ஸ்லேருந்து ஆசிலேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 வோல்ட்ஸ் வரும்போது இந்த சர்க்யூட் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இருந்து we get an output of 12 volt constantly. So this is a demonstration of RC oscillator circuit. This is a circuit diagram of வெயின் பிரிட்ஜ் oscillator. ஸோ நம்ம RC சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக வந்து நம்ம BJT யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக வந்து ஒரு ஆப்பம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து R அண்ட் C வந்து ஒரு இதில் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இட் ஆக்ட்ஸ் as a ஹை பாஸ் ஃபில்டர் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இட் ஆக்ட்ஸ் as a லோ பாஸ் ஃபில்டர். ஸோ லீட் அண்ட் லேட் நெட்வொர்க் இருக்க போது ஸோ அதனால அவுட்புட்டில் வந்து 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்க போது. ஸோ இப்போ இதோட டெமோவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டெமோவில் பார்த்தீங்கன்னா we get a continuous oscillations of a sine wave. ஸோ இதுதான் வந்து demonstration of வெயின் பிரிட்ஜ் oscillator. ஸோ யூசஸ் ஆஃப் an RC நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், சிக்னல் பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டியும் பொறுத்து RC சர்க்யூட்டே வந்து நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸாக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். என்னென்ன
சர்க்கியூட்ஸ் பார்க்கலாம். கெப்பாசிட்டரோட சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் டைம் வச்சு டைமர் சர்க்கியூட்ஸா, நெக்ஸ்ட் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு ஃபில்டரிங் சர்க்கியூட்ஸா, அடுத்து வந்து கப்ளிங் அண்ட் டீகப்ளிங்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர், அதாவது ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் சர்க்கியூட் டிசைன் பண்றதுக்கு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து வேவ் ஷேப்பிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்டை வந்து நம்ம வந்து இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷனுக்காக யூஸ் பண்றோம். ஒரு சர்க்கியூட்டோட டிசைன் அண்ட் டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் சர்க்கியூட். ஸோ டைமிங் சர்க்கியூட்ல வந்து ஆர்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலே இன் சிக்னல் வந்து கொடுக்க போகுது. இந்த டிலே எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டரோட சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் டைம்னால வந்து இந்த டிலே வருது. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு டைமிங் சர்க்கியூட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த டைமிங் சர்க்கியூட்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் டைமர்ல, அதாவது வாஷ் சைக்கிளுக்கு ஒரு டைமிங், ட்ரெயின் சைக்கிளுக்கு ஒரு டைமிங், ஸ்பின் சைக்கிளுக்கு ஒரு டைம் செட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் டிலே. ஸோ சன்லைட் பட்டோன்னே ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா ஃபிளாஷ் சார்ஜர்ல, அடுத்து வந்து பவர் ஆன் டிலே இன் ஆம்பிளிஃபையர்ஸ்ல. ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம்ல வந்து பார்க்கலாம். இது நம்மளோட டைமர் சர்க்கியூட். நம்ம வந்து இன்புட் வந்து ஒரு ஸ்கொயர் பல்ஸ் கொடுக்குறோம், அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு லோட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்சை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும், ஸ்விட்சை ஓப்பன் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் டைமர் சர்க்கியூட். ஸோ இப்போ இதோட டெமோவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் த டைமர் சர்க்கியூட். இங்க பாருங்க கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது இதோட சார்ஜிங் இது, நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்தோட டிஸ்சார்ஜிங் வேவ் ஃபார்ம். ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வேல்யூஸ் பொறுத்து இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் டைமிங்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் a demonstration of a timer circuit using RC network. நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரிங் சிக்னல்ஸ்ல வந்து நம்ம RC சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த RCல பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் சிக்னல்ஸை மட்டும் அலோ பண்ண போகுது, மற்ற சிக்னல்ஸை வந்து இது அலோ பண்ண போகிறது இல்லை. இட் ஆக்ட்ஸ் as a low pass filter or it is going to act as a high pass filter. ஸோ இந்த RC ஃபில்டர்ஸை வந்து செலக்டட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸில் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்ஸில், பவர் சப்ளைஸில் வந்து ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக, சென்சர் சிக்னல் கண்டிஷனிங்கில், நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம்ல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் RC ஃபில்டர் சர்க்கியூட். ஸோ இங்கே வந்து சிக்னலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் சிக்னல் இதை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 Hz to 100 kHz இருக்கிற சிக்னல்ஸை மட்டும் இது வந்து அலோவ் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் அ லோ பாஸ் ஃபில்டர். ஸோ இப்போ இதோட டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெட் கலர்ல போறது வந்து இன்புட் சிக்னல், ப்ளூ கலர்ல போறது வந்து அவுட்புட் சிக்னல். இப்போ பாருங்க இன்புட் வந்து 100 Hz கொடுத்துருக்கேன். ஸோ ஒயிட் சேனலை மாற்றினா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது 100 Hz வந்து அப்படியே வந்து ஃபில்டர் வந்து அலோவ் பண்ணிடுச்சு. இதே இது வந்து இன்புட்டை வந்து நம்ம வந்து கூட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 1.6 kHz கொடுத்துருக்கோம். ஸோ 1.6 kHz நம்ம கொடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரீக்வன்சி வந்து, அதாவது அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ப்ளூ கலரில் நம்ம காட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து சின்னதாயிட்டே போகும். இதே இது ஹையர் ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னலே வந்து இருக்காது. அதோட டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து 100 kHz கொடுத்துருக்கோம். பாருங்க அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே இல்லை. ஸோ அதனால 100 Hzல இருந்து 100 kHz இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மட்டும்தான் இது அலோவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ லோ பாஸ் ஃபில்டர். ரெசிஸ்டருக்கு இன்புட் சிக்னல் கொடுத்துட்டு கெப்பாசிட்டர் வழியாக அவுட்புட் எடுத்தா இட் இஸ் a low pass filter. இதே இது ஹை பாஸ் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டிசைன். கெப்பாசிட்டரை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரெசிஸ்டரை கொடுத்துட்டா இட் இஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ நம்ம இங்கேயும் அதே ரேஞ்ச் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 100 kHzக்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் இது அலோவ் பண்ண போது, அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் வந்து இது அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ இதோட டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 10 kHz இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் அண்ட் அவுட்புட் சிக்னல் ரெண்டுமே ஒரே தான் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ 10 kHz வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம 100 Hz கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்னி கம்மி பண்ண நம்மளுக்கு வந்து அவுட்புட் சிக்னல் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஹை பாஸ் ஃபில்டர்ஸ். ஸோ ஹை ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் அ demonstration of RC filters.
நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸில் பார்த்தா அதாவது வந்து உங்களோட லேப் எக்ஸசைஸ் தான் ஆர்சி ஆசிலேட்டர் அண்ட் வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷனுக்காக. ஆர்சி ஆசிலேட்டர் சர்க்யூட் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து இன்புட்டாக வந்து நம்ம டிசி பவர் கொடுக்குறோம், ஏசி பவரை வந்து எக்ஸ்டர்னல் அவுட்புட் சிக்னலாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஆம்பிளிஃபிகேஷனுக்காக வந்து ஆப்பம் யூஸ் பண்ணலாம், பிஜிடி யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபெட் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிமில் பார்த்துட்டோம். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்ஸ்க்கு போயிடலாம். வேவ் ஷேப்பிங் என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்புட் வந்து நம்ம ஸ்கொயர், பல்ஸ், ஸ்டெப், சைன் வேவ் எது கொடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து வேவ் ஷேப்பிங் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ ரீஷேப்ஸ் த எக்ஸிஸ்டிங் வேவ்ஸ். ஸோ டிசி காம்பனன்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஏசி கப்ளிங்காக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ண போது கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸுக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஆர்சி இன்டெகிரேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் வேவை வந்து ட்ரையாங்குலர் வேவாக யூஸ் பண்ண போகுது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மூதன்ஸ் த ஷார்ப் டிரான்சிஷன் தான் அதோட சர்க்யூட் டயக்ராம். ஆர்சி டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ் ஸ்கொயர் வேவை வந்து நேரோ ஸ்பைஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இட் ஆக்ஸ் அஸ் அ எட்ஜ் டிடெக்டர். ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம வேவ் ஃபார்ம் ஷேப்பிங்காக நம்ம பார்க்க போகிற சர்க்யூட். ஸோ ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 kHz ஸ்கொயர் பல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பல்ஸ் வித் இன்டகிரேட்டட் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ RC circuit demonstrating integration of signals. ஸோ அதே சர்க்யூட்டில் வந்து நம்ம ஆர்என்சியை வந்து சேஞ்ச் பண்ணி அதாவது கெப்பாசிட்டரை வந்து ஃபர்ஸ்ட்டும் ரெசிஸ்டரை வந்து நெக்ஸ்ட்டும் கனெக்ட் பண்ணி சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா வி கெட் அ டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட். ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம பார்க்கலாம். இன்புட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பல்ஸ் கொடுக்குறோம், அதே 1 kHz. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பைக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட். தீஸ் ஆர் த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் யூசஸ் ஆஃப் ஆர்சி சர்க்யூட்ஸ். ஸோ ஆர்சி சர்க்யூட்ல என்னென்னலாம் யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சர்க்யூட் டிசைன்ல ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற மல்டிசிம்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெரீஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்தர்மோர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் டிசைன்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். கீப் கோடிங் வித் Invent, keep learning with Invent. Thank you.